அதே மாதிரி எனக்கு வந்து ஹீலிங் மூலமா நடந்த ஒரு 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 அனுபவம் என்னன்னா, எனக்கு பல்வலி வந்து ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்தது. நானும் ஹீலிங் நிறைய முறை எடுத்திருக்கேன். அப்பெல்லாம் சரியாகும், திருப்பி மறுபடியும் வந்துருந்தது. நான் ஒரு நாள் வந்து எனக்கு வலி ஏற்பட்டது. இப்போ ஹீலிங் நான் எடுத்துக்கிட்டேன். அப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பல்வலி லேசா இருந்த பல்வலி ரொம்ப ஜாஸ்தியாச்சு, திடீர்னு ரொம்ப ஜாஸ்தியாச்சு. அப்புறம் அப்படியே அது அடங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பல்வலின்றதே எனக்கு இன்னும் வரல. அதாவது ஒரு நம்ம உடம்புல உள்ள அந்த ஆற்றல் வந்து ஒரு இடத்துல வந்து குவிச்சு அதை தன்னை சரி பண்ணும்போது சிறு மாற்றங்கள் நிகழத்தான் செய்யும். அது அதாவது சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க அதை நம்ம கூட அதான் சொல்றேன், இந்த நோய் என்பதே வந்து நன்மைக்காக வர்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிருக்கோம். அதே மாதிரி அந்த நோய் நீங்கும் போது நமக்கு உடம்புல நிறைய ஆற்றல் சேரும் போது இருக்கும்போது தான் வந்து உடம்பு தன்னை சரி பண்ணிக்கிறதுக்கு போராடும். அப்படி ஒரு ஆற்றல் ஏதோ ஒரு சூழல்ல கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி நம்ம உடம்பு வந்து தன்னை சரி பண்ணிக்கிற முயற்சி பண்ணும். அந்த அந்த போராட்டத்தினுடைய அதிர்வுகள் வந்து இருக்கதான் செய்யும். அதை நம்ம எளிய முறையில குறைக்கலாம். அல்லது நம்மளுடைய இயற்கையோட ஒத்து போற, அதாவது நம்மளுடைய உடம்போட ஒத்து போனோம்னா அந்த துன்பங்களை குறைக்கலாம். ஆனாலும் அதை தாங்கிக்கிற ஒரு மனநிலை தேவை இருக்கு. நம்ம புரிஞ்சுக்கிறது ஏதோ ஒரு நன்மை நடக்குது. ஒரு சின்ன துன்பம் இருக்குன்னா அந்த துன்பம் வந்து வந்ததுக்கு காரணம் ஏதோ ஒரு நன்மைக்காக வந்திருக்கு. இந்த துன்பம் இருக்கிற வரைக்கும் நன்மை செய்யும். அதாவது இந்த வலி இருக்கிற வரைக்கும் நன்மை செய்யும். இந்த வலி போகும்போது நன்மை செய்யும். இந்த வழி போன பிறகு நன்மை செய்யும் அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு கிடைச்சிருச்சு வச்சுங்களேன். எவ்வளவு பெரிய இதையும் வந்து நம்ம சரியா நம்ம மையத்திலிருந்து பார்த்து பொறுமையா பார்த்து அதை வெற்றி கொள்ள முடியும். அந்த ஆற்றலை நம்ம தக்க வச்சுக்க முடியும், மேம்படுத்திக்க முடியும். தெரிஞ்சதுனால நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அதனால சொல்றேன் நான் உங்களுக்கு. அது மாதிரி சொல்றது மற்றவங்களுக்கு விஷயம் பயனில்லாத. ஆமா, அது எனக்கு அந்த அனுபவம் வந்து புதுசா இருந்தது. இதுக்கு முன்னே வந்து இந்த அனுபவத்தோட அன்னைக்கு ஒரு நாள் நடந்த அனுபவம் வந்து ரொம்ப மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பல்வலின்றது எனக்கு இல்லை அதுன்றது நான். அருமைங்க. நல்ல விஷயம். ஓகே, நன்றிங்கய்யா. ஓகே.